அவர் என்ன சொன்னார்னா, வேதியில் இப்படிப்பட்ட பெரியவர்களெல்லாம் அவங்களோட சேர்ந்து நான் உட்கார்ந்ததுக்கு நான் ரொம்ப பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கணும். இந்த வேதிக்கு என்னை அழைச்சிட்டு வந்திருக்கிற பார்த்திபன் சார் எவ்வளோ பெரிய மனசு உள்ளவர். நான் ஒரு சின்ன கிராமத்தில் சின்ன மனுஷன், நான் செஞ்சுருக்கிற ஒரு விஷயத்தை அவர் கேள்விப்பட்டு தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் சினிமாவில் நடிக்கிற ஒரு நடிகன் என்னை இப்படி கௌரவப்படுத்தினார் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. പറയൂ. കാരുണ്യ ലോട്ടറിയിൽ കൂടെയാണ് അയ്യപ്പൻ എന്ന് പറഞ്ഞ ചേട്ടൻ 5 ടിക്കറ്റ് എൻ്റെ നിന്ന് എടുത്ത്. അപ്പോൾ അത് 20-ാം തീയതി വൈകിട്ടാണ് എടുക്കുന്നതെങ്കിലും പൈസ ഇല്ലായിരുന്നു. എൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞ് അവിടെ വെച്ചേക്ക്, പൈസ എൻ്റെ കയ്യിലില്ല എന്ന് പറഞ്ഞു. ഞാൻ പറഞ്ഞ് 2 മണിക്കകത്ത് വരണം ചേട്ടാ, കാര്യം അല്ലെങ്കിൽ 250 രൂപ എൻ്റെ പേരിൽ நினைக்கிறேன். அவர் இந்த மாதிரி காலையில் டிக்கெட் எடுத்து வச்சுட்டு போனாரா, 4 மணிக்கு தெரிஞ்சிருச்சான். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்களா, அதுக்கு பணம் கொடுக்கல இல்லையா, உன்னுடையது தான் அந்த டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு. அவர் சொன்னாரா, என்னுடைய மனசு அதுக்கு இடம் கொடுக்கல, அதனால் நான் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். என்னுடைய ஒய்ஃப் கிட்ட போய் கேட்டபோது நீங்களே கை தட்டினீங்க இல்லையா, ஒய்ஃபும் அதே மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். அதனால் அவருக்கு நான் கொடுத்தேன். இந்த மாதிரி 1 கோடி ரூபாய் லாட்ரி டிக்கெட் விழுற அந்த டிக்கெட் நான் விற்றதுனால எனக்கு ஒரு 5 லட்சம் கிடைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் எல்லாருமே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்னுடைய இந்த செயலை பாராட்டி இதெல்லாம் நான் எதிர்பார்த்து கிடையாது. நான் உண்மையாக அது அவருக்கு சேர்ந்தது அப்படின்றது அந்த நேரத்தில் நான் முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. திரிசூர் ஜில்லாவிலேருந்து தான் கடை திறப்பாராம். 18 கிலோமீட்டர் சைக்கிளில் தான் கடை திறப்பாராம். 4 சென்ட் கவர்மெண்ட் கொடுத்த அந்த நிலத்தில் தான் நான் இருக்கேன். இவ்வளோ கஷ்டத்தில் கூட நான் என்னுடைய வாழ்க்கை இப்படி நடத்த வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். கலந்துட்டு இருக்கிற நீதியரசர் அவர்களே, இந்தியாவின் மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியராக இன்னமும் விளங்கி கொண்டிருக்கின்ற எங்கள் பாக்யராஜ் சார் அவர்களே, ஜாய் ஆலுகாஸை சார்ந்த நண்பர் அவர்களே, எங்கள் நண்பி, எந்த சமுதாய நோக்கத்தோடு நடத்தப்படுகின்ற நல்ல விழாக்களிலும் பங்கெடுத்துக் கொள்வதும் பணியாற்றுவதுமாக இருக்கின்ற ரோகிணி அவர்களே, என் நண்பன் சக நடிகர், சொல்லும்போதே சொன்னாங்க எல்லாருடைய பொறாமையும் சம்பாதித்திருக்கிறேன்றெல்லாம் சொன்னாங்க. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. திரு பிரசன்னா அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற நண்பர் அவர்களே, அங்கே கடைசியாக +2 எக்ஸாம் எழுதிட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரியே உட்கார்ந்துருக்கிற டாக்டர் சுஜாதா அவர்களே, தெரியல தமிழ்நாட்டில் பார்த்திபன் ஒரே ஒரு பைத்தியக்காரர் இருக்காருன்னு நினச்சேன். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒருத்தர் இருப்பார்னு இப்போ தான் தெரியுது. എന്താ ചേട്ടാ സുരേഷ് ചേട്ടാ, ഓ പിന്നെ എന്താ പൊന്നു മോനെ, നിങ്ങളെന്നെ പ്രാന്താ. எனக்கு தெரிஞ்ச மலையாளம் அவ்வளவுதான். இப்படி ஒரு மனிதரை பார்க்கறது பெரிய விஷயம். இவரையெல்லாம் மியூசியத்தில் கொண்டு போய் வைக்கணும். ஏன் இன்னும் தெருவில் உலா விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இவர் தான் இப்படின்னா இவர் ஃபேமிலியை சொல்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் இவர் சொன்னாராம், 1 கோடி இது நமக்கு சொந்தமில்லாதது, இது இன்னொருத்தர் சொன்ன. அவங்க ஒய்ஃபு பாருங்க, ஒய்ஃப் சொன்னாங்களாம் இது அவருக்கே கொடுத்துருங்க, நமக்கு வேண்டாம் நாங்களாம். பசங்க வேற, குடும்பமே 1.40 டாக்ஸ் எல்லாம் போனால் 1 தாங்க வரும். விடுங்க, 1 கோடிங்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம். அதை கொண்டு போய் அவர்கிட்டே கொடுங்கன்றாங்க. ஒரு குடும்பமே பைத்தியமாக இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்ற அளவில் இவ்வளவு நல்ல மனிதர்கள் இந்த நிகழ்ச்சியை இப்படி எங்கேயோ இன்னொரு ஸ்டேட்டில் நடந்திருக்குன்றதை தெரிந்து கொண்டு அவரை தமிழ்நாட்டுக்கு விமானத்தில் அழைத்து மிக பெரும் பணக்காரர்கள் மட்டுமே போகக்கூடிய லிமூசின் காரை ஏற்பாடு செய்து, பார்த்திபன் சார் ஒன்றும் அவ்வளோ பெரிய பணக்காரர் இல்லை, அவர் நிறைய கடன்லாம் வச்சுருக்காரு. அவர் இன்னைக்கு அவரே ட்ரெயினில் தான் போகிறார். ஆனால் அவர் இவரை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு கௌரவம் பண்ணுறாரு. அவர் எவ்வளோ பெரிய மனிதராக இருக்க வேண்டுங்க. சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார், சர்வீஸ் டு மேன்கைண்ட் இஸ் த ரியல் சர்வீஸ் டு காட். எவன் ஒருவன் ஒரு விதவையின் கண்ணீரை துடைக்க முடியாதவனும்
ஒரு ஏழையின் வாய்க்கு ஒரு துண்டு ரொட்டி துண்டு கொடுக்க முடியாதவனையும் நான் எப்படி கடவுள் என்று அழைப்பேன் அப்படின்னு சொன்னவர் தான் சுவாமி விவேகானந்தர். அவருடைய மறு உருவமாகவே பார்த்திபன் இங்கே நம் கண்களுக்கு தெரிகிறார். மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறத சில பேர் ஹாபியாக வச்சுருப்பாங்க. ஃப்ரீ டைமில் மற்றவங்களுக்கு நல்லது செய்வாங்க. மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறத ப்ரொஃபஷனாகவே வச்சிருக்கிறவர் தான் பார்த்திபன். இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதை சின்னதாக அவர் பெருசாக தான் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஒரு சின்ன ஹாலில் ஒரு 100 பேர் 150 பேர் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல வைத்து செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார், இன்னொருவனுக்கு நீ உதவி செய்து விட்டால் அது உனக்கு ஒரு பெரிய வெர்ச்சியூ, நீ ஒரு சாதனை புரிந்து விட்டதாக நினைக்காதே. உனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டதற்காக நீ ஆண்டவனுக்கு நன்றி செலுத்து என்று கூறுகிறார் சுவாமி விவேகானந்தர். மற்றவர்களுக்கு சர்வீஸ் செய்வதைத்தான் வாழ்க்கையின் மிக முக்கியமான பணியாக கொள்ள வேண்டும் என்று கூறுகின்ற மிக பெரிய மனிதர்களெல்லாம் வாழ்ந்த நாடு இந்த நாடு. இன்னைக்கு மனித நேயம் என்பது அருகிவிட்டது. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் பாக்யராஜ் சாரோட இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை பற்றி ஒரு பேச்சு வந்தது. அவர் வேறு விஷயம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் மனித நேயத்திற்கான ஒரு உதாரணமான ஒரு நிகழ்ச்சி அவர் மூலமாக நடந்தது எனக்கு அப்பொழுது ஞாபகத்துக்கு வந்தது. என்னவென்றால், முதன்முறையாக அப்துல் கலாம் அவர்களை சந்திப்பதற்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைத்த பொழுது நான் ரன் படத்தோட ஷூட்டிங்கில் இருந்தேன். கூவம் ஆற்றுல விழுந்துருவேன், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கூவம் ஆற்றுல விழுந்து அந்த சாக்கடையோடு நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் வருது, அப்துல் கலாம் உங்களை கூப்பிட்றாரு, 2 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டுன்னு. அவசரமாக குளிச்சுட்டு ஃப்ரெண்டுங்களை கூட்டிக்கிட்டு ஷூட்டிங்கில் இருந்த ஸ்டில் கேமராமேன் அவரையே கூட்டிகிட்டு, ரங்காராவ்னு ஒருத்தர் ஸ்டில் கேமராமேன், அவரை கூட்டிகிட்டு அவசரமாக போனோம். போய் அவரை பார்த்து சந்திச்சுட்டு பேசிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு திரும்பி வரும்போது, எந்த விஐபியும் இதுவரை உலகத்தில் கேட்டிருப்பார்களா அந்த கேள்வியே என்று தெரியாது. அப்துல் கலாம் கேட்டார், உங்கள் கூட ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்தார், அவருக்கு என் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை இருக்காதா? இதை சொன்னவுடன் அந்த ஸ்டில் கேமராமேன் நெகிழ்ந்து போய் கண் கலங்கிட்டான். நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸா, நம்ம தானே எல்லாரையும் ஃபோட்டோ எடுப்போம், அதுவும் எவ்வளோ பெரிய மனிதர் நம்மளை ஞாபகமாக வச்சு கேட்குறாருன்னு சொன்னார். மனித நேயத்தை அந்த இடத்தில் நான் உணர்ந்தேன். அதுபோன்று பல காரியங்களை செய்து கொண்டிருப்பவர் தான் பார்த்திபன் அவர்கள். சரியாக இந்த மேடையில் இல்லை. ஏழ்மையிலும் நேர்மையாக இருந்த ஒரு மனிதநேயமிக்க ஒரு மனிதராக அவர் இந்த மேடையில் இருக்கிறார். அவர் செஞ்ச காரியம் என்னங்கிற எனக்கு தெரிஞ்ச தகவல் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். எர்ணாகுளத்தில் சுரேஷ், உங்களுக்கு மலையாளம் தெரிய வேண்டாம், நான் தமிழில் ஆடியன்ஸுக்கு தான் சொல்கிறேன் நான், ஓகேங்களா? உங்களை பற்றி தான் சொல்கிறேன். எர்ணாகுளத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் லாட்டரி டிக்கெட் கடை வச்சுருந்தார் சுரேஷ். இவரே ஏழை. இவர்கிட்ட லாட்டரி டிக்கெட் நிறைய பேர் வாங்குறாங்க. அப்படி ஒரு நாள் ஐயப்பன்கிற ஒரு 60 வயதுக்கு மேற்பட்ட ஒரு வயோதிகர் லாட்டரி டிக்கெட்ஸ் வாங்கினார். வாங்கும்போது ஒரு 5 சீட்டு வாங்கிட்டார், லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டார். வாங்கிட்டு விலை எவ்வளோன்னு கேட்டார். 250 ரூபா அதோட டிக்கெட்டோட விலை. உடனே இவர் என்ன சொன்னார், அந்த ஐயப்பன் என்ன சொன்னார், எனக்கு இந்த 250 ரூபா இல்லை, ஒன்று பண்ணுங்கள், இதை வச்சுக்கோங்க சுரேஷ், நான் அப்புறம் வாங்கிக்கிறேன், இந்த லாட்டரி டிக்கெட்ஸை ரூபா கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அடுத்த நாள் விடிஞ்சுது, 1 கோடி பரிசோடு விடிஞ்சுது. அந்த 5 டிக்கெட் கொடுத்துட்டு போனார் இல்லைங்களா அந்த பெரியவர், அதில் ஒரு டிக்கெட்டுக்கு 1 கோடி ரூபா விழுந்திருந்தது. உடனே பேப்பரில் ரிசல்ட் பார்த்தோன்னே சுரேஷ் கடையை விட்டுட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடி போயிட்டார். எனக்கு சொல்லும்போதே புல்லரிக்குது. ஐயப்பன் எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு ஓடி போயிட்டார். ஐயப்பனுக்கு ஏற்கனவே திருமண வயதில் தாண்டிய ஒரு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. லாட்டரி டிக்கெட்லையாவது அவங்களை கரை சேர்க்க முடியாதான்னு ஏக்கத்தில் வாங்கிட்டு இருந்த பெரியவர், அந்த கதை தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு பின்னாடியே ஓடி போய், இந்தாங்க நீங்கள் வாங்கின அந்த 5 டிக்கெட்டில் ஒரு டிக்கெட்டுக்கு 1 கோடி ரூபா பரிசு விழுந்திருக்கு. அப்படி சொல்லிட்டாரு. அவர் பாருங்க, அந்த பெரியவர் வரல. ஆக்சுவலாக அவர் தான் இன்னொரு சேரில் உட்காந்துருக்க வேண்டியவர். வயோதிகத்தின் காரணால் அவர் வர முடியல. அவருக்கு உடனே ஷாக்கு, 1 கோடி ரூபா ஷாக்கு இல்லை, இவர் என்ன எப்படி கொடுத்துட்டாரு அப்படின்னு. அவர் சொல்லிட்டாரு, இல்லை சுரேஷ், நான் 5 டிக்கெட் பணமே கொடுக்கல, அப்படி பார்த்தா உங்கள் டிக்கெட் தானே, அதனால் அது எனக்கு அந்த டிக்கெட் வேண்டான்ட்டார் அவர். அவருக்கு நீங்கள் இங்கே கை தட்டினாங்க கேட்கும். அதுக்கு இவர் என்ன சொன்னார், இதாங்க அழகான கொண்டக்க மண்டக,
அதுக்கு இவர் என்ன சொன்னார், நீங்கள் பணம் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் உங்களுக்கு உடமையான ஒரு பொருள் நான் அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிட்டேன், அதுக்கு வந்த ரிசல்ட்டு அதுக்கான பரிசு, அதனால் எனக்கு மரியாதையாக 250 ரூபா கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன்ட்டார். அந்த பெரியவற்றிருந்து 250 ரூபா வாங்கிட்டு இந்த 1 கோடி ரூபாயை கொடுத்துட்டு வந்துட்டாருங்க. 1 கோடி ரூபா கொடுத்தவருக்கு ஒரு 100,000 கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? அதனால் அவருக்கு இந்த விழாவில் 1 லட்சம் ரூபா பரிசு நம்ம கொடுக்க போகிறோம். இது வந்து முழுக்க முழுக்க எந்த மாதிரியான விழா அப்படின்னா, ரத்தம் கொடுக்கறது கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு தெரியாதவங்களுக்கு ரத்தம் கொடுக்க போகிறோம். இவர் நமக்கு யாருன்னே தெரியாது, இவர் பேர் தெரியாது, இவர் மொழி கூட நமக்கு பாதி பேர் தான் புரியும். ஆனால் இவர் செய்த செயல் ஒரு பச்சை குழந்தைக்கு கூட புரியும் இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம இப்போ ஒரு நண்பர் இங்கேருந்து எந்திரிச்சுன்னு கைத்தட்டினார், இதுதான் அந்த ஈரமொழி இதயத்தின் அடையாளம். நம்ம நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம மீறி ஏதோ தப்பு நடக்கும்போது சுரேஷ் ஞாபகம் நமக்கு வரும் இல்லைங்களா? இந்த சுரேஷோட ஃபோட்டோ நமக்கு ஞாபகம் வரும் இல்லைங்களா? அதனால தான் இந்த மேடையில் விழா நாயகராக சுரேஷ் இருக்கார்.